இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழான நிதியுதவியை என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்னுயிர் காப்போம் அப்படிங்கிறது ரோடு ஆக்சிடென்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து ஆகுது அப்படின்னா, இந்த ரோடு ஆக்சிடென்ட் ஆகி 48 மணி நேரம் அவரோட உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த முதல் ரோடு ஆக்சிடென்ட் நடந்து முதல் 48 மணி நேரம் அவருக்கு ஆகக்கூடிய செலவுக்கு வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து ஃபண்டிங் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஓகேவா, அதுதான் இன்னுயிர் காப்போம் நம்மளை காக்கும் 48. அதான் ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் ஆகக்கூடிய செலவெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து பேர் பண்ணுவாங்க. அதுக்கு 1 lakh rupees வரைக்கும் ஃபண்டிங் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஃபண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நாங்கள் அதை 1 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஏன்னா இது மூலியமாக கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் வந்து இதனால வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. இந்த இன்னுயிர் காப்போம் திட்டத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சோஃபார் வந்து 261 crore rupees வந்து அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த திட்டமே வந்து டிசம்பர் 2021 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் இவ்வளவு கோடி ரூபாய் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு காப்போம் நம்மை காக்கும் இனிஷியேட்டிவ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த இனிஷியேட்டிவ் வந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதி உதவி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்க போறோம் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க.